பறவைகள் இறகுகள், அலகுகள் மற்றும் இலகுரக உடல்கள் கொண்ட தனித்துவமான உயிரினங்கள். அவை பறக்க மிகவும் பொருத்தமானவை, சில பறக்க முடியாதவை. உலகம் முழுவதும் காணப்படும். அவை சிறிய ஹம்மிங் பறவைகள் முதல் பெரிய தீக்கோழிகள் வரை பல்வேறு வடிவங்கள், அளவுகள் மற்றும் வண்ணங்களில் வருகின்றன. மகரந்தச் சேர்க்கை மற்றும் விதை பரவல் போன்ற இயற்கையில் பறவைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை முட்டையிடுவதன் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன மற்றும் பெரும்பாலும் தங்கள் குஞ்சுகளை பராமரிக்க கூடுகளை உருவாக்குகின்றன. அவற்றின் அழகான பாடல்கள் மற்றும் துடிப்பான இறகுகளால் பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு அழகையும் சமநிலையையும் சேர்க்கின்றன. வாத்துகள் சர்வவல்லமையுள்ளவை. தாவரங்கள் முதல் சிறிய மீன்கள் மற்றும் பூச்சிகள் வரை பல்வேறு உணவுகளை உண்ணக்கூடியவை. அவற்றின் சிறப்பு: வாத்துகள் தங்கள் வால்களுக்கு அருகிலுள்ள சுரப்பியில் இருந்து எண்ணெயை உற்பத்தி செய்கின்றன. அவை தண்ணீரில் உலர் மற்றும் மிதப்புடன் இருக்க அவற்றின் இறகுகள் மீது பரவுகின்றன. ஈமுக்கள் உலகின் இரண்டாவது பெரிய பறவைகள். இவைகளால் பறக்க முடியாது. இருப்பினும் அவர்கள் நம்ப முடியாத வேகமான ஓடக்கூடியது, மணிக்கு 50 கிலோமீட்டர். பெரும்பாலும் ஒரு நாளுக்கு அல்லது 2 நாளுக்கு ஒரு முறையே நீரருந்துகின்றன. ஈமுக்கள் தனித்தன்மை வாய்ந்த இரட்டை தண்டு இறகுகளைக் கொண்டுள்ளன. இறகுகள் சூரிய கதிர்வீச்சை பிரதிபலிப்பதன் மூலம் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும் உதவுகின்றன. முட்டைகளை அடைகாக்கும் மற்றும் குஞ்சுகளை வளர்ப்பதற்கு ஆண் ஈமுக்கள் முழு பொறுப்பையும் ஏற்கின்றன. அவர்கள் சுமார் 8 வாரங்கள் உண்ணாமல், குடிக்காமல், வெளியேறாமல் கூட்டில் அமர்ந்து அசாதாரண அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறார்கள். உள்ளான், பூச்சிகள், சிறிய ஓட்டுமீன்கள் மற்றும் பிற முதுகெலும்பில்லாத உயிரினங்களை தேடி மணல் அல்லது சேற்றை அவற்றின் நீளமான மெல்லிய அலகுகளால் விரைவாக ஆய்வு செய்வதால் அவற்றின் தனித்துவமான தையல் இயக்கத்திற்கு பெயர் பெற்றவை. இவை குறிப்பிடத்தக்க நீண்ட தூர புலம்பெயர்ப்பவை. ஆர்டிக்கில் தங்கள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள வெப்பமான கடலோரப் பகுதிகளில் தங்கள் குளிர்கால இடங்களுக்கும் இடையே ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்கின்றனர். அவற்றின் பழுப்பு, சாம்பல் மற்றும் வெள்ளை இறகுகள் மணல் மற்றும் பாறை கரையோரங்களில் சூழலில் கலக்க உதவுகின்றன மற்றும் வேட்டையாடுபவர்களை தவிர்க்கின்றன. பெலிகன்கள் அவற்றின் தனித்துவமான பெரிய தொண்டைப்பைக்கு பெயர் பெற்றவை. அவை மீன்களை உறிஞ்சுவதற்கும் அவற்றின் பிடியை விழுங்குவதற்கு முன்பு தண்ணீரை வெளியேற்றுவதற்கும் பயன்படுத்துகின்றன. இந்த தனித்துவமான உணவு தழுவல் தண்ணீரில் மீன்களை திறமையாக வேட்டையாட அனுமதிக்கிறது. பெலிகன்கள் பெரும்பாலும் குழுக்களாக வேட்டையாடுவதன் மூலம் கூட்டுறவு நடத்தையை வெளிப்படுத்துகின்றன. அவை இரையை பிடிப்பதை எளிதாக்குகின்றன. இந்த குழுப்பணி பல பறவை இனங்களிலிருந்து அவற்றை வேறுபடுத்துகிறது. பெலிகன்கள் கடலோரப் பகுதிகள், நன்னீர் ஏரிகள் மற்றும் முகத்துவாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு நீர்வாழ் வாழ்விடங்களில் காணப்படுகின்றன. உப்பு நீர் மற்றும் நன்னீர் சூழல்களில் செழித்து வளரும் அவர்களின் திறன் அவர்களின் சுற்றுச்சூழல் பல்துறை திறனை காட்டுகிறது. கொக்கு அவற்றின் அழகான மற்றும் விரிவான நடனங்களுக்கு பிரபலமானவை. இந்த நடனங்களில் குதித்தல், இறக்கையை மடக்குதல், குனிதல் மற்றும் அழகான அழைப்புகள் உள்ளிட்ட சிக்கலான அசைவுகள் அடங்கும். இந்த சடங்குகள் ஜோடி பிணைப்புகளை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் பறவை உலகில் ஒரு அற்புதமான காட்சியாகும். கொக்குகள் பொதுவாக நீண்டகால ஏகபோக உறவுகளை உருவாக்குகின்றன மற்றும் அவை தங்கள் துணைக்கு விசுவாசமாக அறியப்படுகின்றன. இந்த பிணைப்புகள் பெரும்பாலும் பல ஆண்டுகள் நீடிக்கும். ஜோடிகள் ஒன்றாக இணைந்து கூடுகளை உருவாக்கி தங்கள் குஞ்சுகளை வளர்க்கின்றன. பல வகையான கொக்குகள் அவற்றின் நீண்ட புலம்பெயர்ந்த பயணங்களுக்கு பெயர் பெற்றவை. சில இனப்பெருக்கம் மற்றும் குளிர்காலத்திற்கு இடையே ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணிக்கின்றன. இந்த இடம்பெயர்வுகள் பெரும்பாலும் பெரிய மந்தைகளில் செய்யப்படுகின்றன. பெங்குயின் பறக்காத பறவைகள், ஆனால் அவை நம்ப முடியாத திறமையான நீச்சல் வீரர்கள். அவை குறிப்பிடத்தக்க சுறுசுறுப்புடன் நீருக்கடியில் பறக்க அனுமதிக்கின்றன. இதனால் அவை மீன்,
ஸ்க்விட் மற்றும் கிரில் ஆகியவற்றை மிகவும் திறமையான வேட்டையாடுகின்றன. பெங்குயின் குளிர்காலநிலைக்கு, குறிப்பாக அண்டார்டிகா போன்ற பகுதிகளில் பிரபலமானது. அவை தடிமனான அடுக்கு, அடர்த்தியான இறகுகள் மற்றும் பிரத்யேக சுற்றோட்ட அமைப்புகளைக் கொண்டுள்ளன. அவை உறைபனி வெப்பநிலையில் வெப்பத்தை தக்கவைக்க உதவுகின்றன, மேலும் அவை பூமியின் சில கடுமையான சூழல்களில் உயிர் வாழ அனுமதிக்கின்றன. பெங்குயின் பெரும்பாலும் பெரிய காலனிகளை உருவாக்குகின்றன, குறிப்பாக இனப்பெருக்க காலங்களில். இந்த காலனிகள் ஆயிரக்கணக்கில் இருக்கலாம். தானே சமூக நடத்தைகளில் ஈடுபடுகின்றன, இதில் குரல்கள், குழு உணவு தேடுதல் மற்றும் கடுமையான குளிரில் வெப்பத்திற்காக ஒன்றாக அழுத்துதல் போன்றவையும் அடங்கும். நீண்ட கழுத்து மற்றும் அழகிய வெள்ளை இறகுகள் கொண்ட அன்னம் அழகு மற்றும் அமைதியின் அடையாளமாக அறியப்படுகிறது. அன்னம் ஒரே மாதிரியான பறவைகள் பெரும்பாலும் தங்கள் கூட்டாளர்களுடன் வாழ்நாள் முழுவதும் பிணைப்பை உருவாக்குகின்றன. கூடுகளை கட்டுவதற்கும், தங்கள் குஞ்சுகளை பராமரிப்பதற்கும், தங்கள் பிரதேசத்தை பாதுகாப்பதற்கும் ஜோடி ஒன்றாக வேலை செய்யும். அழகான தோற்றம் இருந்த போதிலும், குறிப்பாக கூடு கட்டும் பருவத்தில் அவை வியக்கத்தக்க வகையில் வலிமையானவை மற்றும் அவற்றின் கூடு அல்லது குஞ்சுகளுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களைத் தடுக்க அவற்றின் இறக்கைகள் பயன்படுத்துகின்றன. மரங்கொத்திகள் நம்ப முடியாத அளவிற்கு வலிமையான, உளி போன்ற அழகுகளைக் கொண்டுள்ளன. அவை பூச்சிகளைத் தேடி மரத்தின் தண்டுகள் மற்றும் பட்டைகளில் துளையிட அனுமதிக்கின்றன. இந்த பறவையின் நாக்கு நீளமாகவும் பசைத்தன்மை கொண்டிருப்பதாலும் தன் அலகு செல்ல முடியாத மரப்பொந்துகளில் தன் நாக்கை நீட்டி அங்குள்ள பூச்சிகளை பிடித்து உண்ணும். மரங்கொத்திகள் மரத்தில் துளையிட்டு அதில் தங்களது குஞ்சுகளை வளர்க்கும். தேன் சிட்டு மட்டுமே நடுவானில் சுற்றும் திறன் கொண்ட பறவைகள். அவர்கள் தங்கள் இறக்கைகளை ஒரு எண்ணிக்கையெட்டு இயக்கத்தில் வேகமாக அசைப்பதன் மூலம் இதை அடைகிறார்கள். இது பூக்களிலிருந்து தேனை உண்ணும் போது ஒரே இடத்தில் இருக்க அனுமதிக்கிறது. இவை மிகவும் வேகமானவை மற்றும் சுறுசுறுப்பானவை. அவை முன்னோக்கி, பின்னோக்கி மற்றும் தலைகீழாக கூட பறக்க முடியும். இது துல்லியமாக செல்லவும் உணவளிக்கவும் உதவுகிறது. இப்பறவைகளின் புகழ்பெற்ற சிறப்பியல்புகளின் ஒன்று, இது அந்தரத்தில் பறந்து கொண்டே பூவில் இருந்து தேன் உண்ணுவது. இதன் இறக்கைகள் நொடிக்கு 60 முதல் 80 தடவை மிக மிக வேகமாக அடிப்பதால் அவர்களின் இதயத் துடிப்பு நிமிடத்திற்கு 1200 துடிப்புகளுக்கு மேல் இருக்கும். மீன் கொத்திகள் நீண்ட, கூர்மையான அலகுகளை கொண்டுள்ளன. அவை மீன்களை பிடிப்பதற்கு மிகவும் பொருத்தமானவை. அவற்றின் கூர்மையான அலகுகள் துல்லியமாக நீரில் மூழ்கி மீன்களை விரைவாக பறிக்க அனுமதிக்கின்றன. மீன் கொத்திகள் தங்கள் பறக்கும் திறன்களுக்கு பெயர் பெற்றவை. நம்ப முடியாத சுறுசுறுப்பு மற்றும் வேகத்தை வெளிப்படுத்தி தங்கள் இரையை பிடிப்பதற்காக அவை தண்ணீருக்கு மேலே வட்டமிடுகின்றன. இதில் பிரகாசமான நீலம், ஆரஞ்சு மற்றும் பச்சை ஆகியவை அடங்கும். இந்த வண்ணமயமான தோற்றம் அவற்றை மிகவும் பார்வைக்கு அதிர்ச்சியூட்டும் பறவைகளில் ஒன்றாக ஆக்குகிறது. ராபின்கள் அவற்றின் பிரகாசமான சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற கழுத்து எளிதில் அடையாளம் காணப்படுகின்றன. இது மற்ற பறவைகள் மத்தியில் தனித்து நிற்கிறது. இந்த குறிப்பிடத்தக்க அம்சம் பெரும்பாலும் அரவணைப்புடன் தொடர்புடையது மற்றும் பல கலாச்சாரங்களில் வசந்தத்தின் அடையாளமாக உள்ளது. ராபின்கள் வசந்த காலத்தில் இடம்பெயர்ந்து முதல் பறவைகளில் ஒன்றாகவும், இலையுதிர்காலத்தில் கடைசியாக வெளியேறும் பறவைகளாகவும் அறியப்படுகின்றன. ராபின்களின் மெல்லிசை மகிழ்ச்சியான பாடல்களுக்கு பெயர் பெற்றவை. இந்த பாடல்கள் பெரும்பாலும் அதிகாலையில் கேட்கப்படும் பொதுவான ஒலியாக இருக்கும். புறாக்கள் பெரும்பாலும் அமைதியுடன் தொடர்புடையவை. அவைகளின் மென்மையான இயல்பு மற்றும் மென்மையான கூச்சல் ஒலிகள் உலகெங்கிலும் உள்ள பல கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களில் நல்லிணக்கம், அன்பு மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளங்களாக உள்ளன. ஒரே நேர்கோட்டில் நீண்ட தூரம் பறக்க முடியும். பெரும்பாலும் அவற்றின் இறக்கைகள் பறக்கும் போது ஒரு தனித்துவமான விசில் ஒலியை உருவாக்குகின்றன.
ஆந்தைகள் குறைந்த வெளிச்சத்தில் பார்க்கும் நம்ப முடியாத திறனுக்காக அறியப்படுகின்றன. அவர்களின் கண்கள் இரவு நேர வேட்டைக்கு ஏற்றவாறு முழு இருளில் இரையைக் கண்டறிய அனுமதிக்கிறது. ஆந்தைகளுக்கு சிறப்பு இறகுகள் உள்ளன, அவை அமைதியாக பறக்க உதவுகின்றன. அவற்றின் சிறகுகள் மற்றும் இறகுகளின் அமைப்பு சத்தத்தை குறைக்க உதவுகிறது. ஆந்தைகள் தங்கள் கழுத்தை 270 டிகிரி வரை சுழற்றும் தனித்துவமான திறனைக் கொண்டுள்ளன.